கிருஷ்ணகிரி அருகே உள்ளது பாஞ்சாலியூர் யாசின் நகர். அந்த பகுதிவாசிகளின் மாலை பொழுது ஒரு கொடூர செய்தியால் சோகம் நிறைந்ததாக மாறியது. அங்கிருந்த ஒரு வீட்டின் முன்பு பொதுமக்களும் போலீசாரும் கூடியிருக்க, உள்ளே இருந்து 2 சடலங்களை அடுத்தடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றியுள்ளனர். நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை. தாய் மகள் கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்டவர் எல்லம்மாள். 50 வயதான இவருக்கு சுரேஷ் என்பவரோடு திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் சுசிகா, சுசிதா என 2 மகளும் இருந்துள்ளனர். 2018ஆம் ஆண்டு சுரேஷ் உடல்நலக் குறைவால் இறந்துவிட்டார். அதன் பிறகு சுசிகா விபத்தில் ஒன்றில் சிக்கி இறந்து போயிருக்கிறார். ஒட்டுமொத்த குடும்ப பாரத்தையும் சுமந்த எல்லம்மாள் தனது மகன் பெரியசாமி, மகள் சுசிதாவோடு தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். 13 வயதான சுசிதா ஜாகிர் நாட்ராம் பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். பெரியசாமி அதே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று சுசிதாவும் எல்லம்மாளும் வீட்டில் இருந்துள்ளனர். மாலை 4 மணி அளவில் எல்லம்மாளின் உறவினர் வழக்கம் போல அவரது வீட்டுக்கு வந்திருக்கிறார். உள்ளே எல்லம்மாளும் அவரது மகளும் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். உடனே போலீசாருக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார். எல்லம்மாள் வட்டிக்கு பணம் கொடுத்து வந்ததால் அதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சிசிடிவி காட்சிகளையும் எல்லம்மாளின் கால் ரெக்கார்டையும் ஆராய்ந்திருக்கிறார்கள். அப்போது காவேரிப்பட்டினம் அடுத்த குறும்பட்டியைச் சேர்ந்த சத்தியரசு என்பவர் எல்லம்மாளிடம் வட்டிக்கு பணம் வாங்கி இருப்பதும் அவரது பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. உடனே அவரை போலீசார் காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் மொத்த உண்மையும் அம்பலமாகி இருக்கிறது. சத்தியரசின் நண்பர் நவீன்குமார் எல்லம்மாள் ஊரில் பெண் எடுத்திருக்கிறார். சத்தியரசுக்கு 10,000 ரூபாய் பணம் தேவைப்பட்டிருக்கிறது. இதனால் நவீன்குமார் மனைவியின் ஊரைச் சேர்ந்த எல்லம்மாளிடம் 10 வட்டிக்கு பைக்கை அடமானம் வைத்து சத்தியரசு பணம் வாங்கி கொடுத்திருக்கிறார். வாரம் 1000 ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என எல்லம்மாள் நிபந்தனை விதித்திருக்கிறார். 3 தவணை சரியாக பணம் கட்டிய சத்தியரசு அதன் பிறகு பணத்தை கட்டவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த எல்லம்மாள் சத்தியரசுக்கு போன் செய்து கடுமையாக திட்டியுள்ளார். பைக்கை கொண்டு வந்து வீட்டில் நிறுத்துமாறும், மொத்த பணத்தையும் கட்டிவிட்டு பைக்கை எடுத்து செல்ல வேண்டும் என ஜாமீன் கையெழுத்து போட்ட நவீன்குமாரிடமும் கூறியிருக்கிறார். எல்லம்மாளின் எல்லை மீறிய பேச்சு சத்தியரசுக்கும் நவீன்குமாருக்கும் கொலை வெறியை தூண்டியிருக்கிறது. அவரின் கதையை முடிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். சம்பவத்தன்று 16 வயது நண்பரோடு எல்லம்மாளின் வீட்டுக்கு நவீன்குமாரும் சத்தியரசும் சென்றனர். பணம் கொடுக்க வந்திருப்பதாக கூறி வீட்டுக்குள் நுழைந்ததும் சோபாவில் படுத்திருந்த எல்லம்மாளின் கழுத்தை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாவின் அலறல் சத்தம் கேட்டு அறைக்குள் இருந்த சுசிதா ஓடி வந்திருக்கிறார். உடனே அவரின் வாயை பொத்தி இருக்கிறார்கள். மூச்சு திணறி மயக்கமடைந்திருக்கிறார் சுசிதா. அவர் கண்விழித்தால் உண்மை வெளியே தெரிந்துவிடும் என மயக்கத்தில் இருந்தபோதே சுசிதாவின் கழுத்தை எரித்து மூவரும் கொலை செய்திருக்கிறார்கள். வீட்டில் இருந்த 50,000 ரூபாய் பணம், 10 சவரன் நகையை திருடிய கொலை கும்பல் அங்கிருந்து தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சத்தியரசு, நவீன்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 16 வயது சிறுவனை கூர்நோக்கு இல்லத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.